கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான, அருமையான பரிசுத்த சகோதர, சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் காலை வேளையில் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய மகிமையும், பரிசுத்தமும் நிறைந்த அவருடைய நல் நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற அவருடைய புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும், சமாதானமும் பெருகக் கடவுது என்கின்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு, அதோடு என்னுடைய மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரினுடைய அன்பையும் மற்றும் ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அருமையான அநேக சகோதர சகோதரிகள் மற்றும் சபையினுடைய ஊழியர்கள் அவங்களுடைய அன்பையும் கூட உங்கள் யாவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடுத்த ஊழியங்களை ஏறெடுப்பதற்கு தேவன் பாராட்டியிருக்கிற இந்த கிருபைக்காக பரலோகத்தின் தேவனுக்கு நான் நன்றிகளை கர்த்தர் வழியாக நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் 2 பாடங்கள் சகோதரர் கேட்டிருந்தாங்க. அதை இப்போதும் கூட உங்கள் மத்தியில அவங்க சொன்னாங்க. ஆகவே பாடத்துக்கான நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல், ரொம்ப எளிய நேரங்களை மாத்திரமே நான் எடுத்துக்கொண்டு பாடங்களை நம்ம குடுக்கிறோம். நிச்சயமாக தேவன் அதை ஆசீர்வாதமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அவர் தரக்கூடியவராக அவர் இருப்பார். சகோதரர் சொன்ன பிரகாரமாக நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்திற்கான தலைப்பு, தெய்வீக புத்திமதிகள். இதற்கான ஆதார வசனங்களை நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம பாடத்துக்குள்ளாக போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் வசனம் 1 10 வரை இருக்கக்கூடிய இந்த 10 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். என் மகனே, என்னுடைய போதகத்தை மறவாதே. உன்னுடைய இருதயம் என்னுடைய கட்டளைகளைக் காக்கட்டும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் நீண்ட ஆயுளையும் சமாதானத்தையும் பெருகச் செய்யும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாமல் இருப்பதாக. நீ அவைகளை உன்னுடைய கழுத்திலே கட்டி அவைகளை உன்னுடைய இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனிதர்களுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன்னுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன்னுடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. யெகோவாவுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன்னுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியமும் உன்னுடைய எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய எல்லா விளைச்சலின் முதற்பலனாலும் யெகோவாவுக்கு மரியாதையை செலுத்து. பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். உன்னுடைய ஆலைகளில் திராட்சைரசம் புரண்டோடும். அருமையானவர்களே, வாசித்து கேட்கப்பட்ட வசன பகுதிகள் இவைகள் இல்லாமலே வேதத்துல எண்ணற்ற தேவனுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு, விசேஷமாக பரலோகத்தின் தேவன் இந்த காலத்துக்கு உண்டான அவருடைய ஜனங்கள் கிட்ட ஆச்சரியமான விதங்கள்ல அவர் தொடர்பு கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளின் விதங்கள் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எச்சரிப்புகளாக இருக்கும், அல்லது கண்டிப்புக்குரியவைகளாக அங்க இருக்கும். நம்மளை சீர்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகள் அடங்கியவைகளாக அங்க இருக்கும். இன்னும் சொல்லும்போது உணர்வு பூர்வமான அவருடைய வார்த்தைகள் நமக்கு அங்க காணும். உறவு ரீதியிலான வார்த்தைகளும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக. இப்படி எண்ணற்ற விதங்கள்ல தேவன் அவருடைய பிள்ளைகள் கிட்ட அவருடைய வார்த்தைகளை அவர் தந்து தந்து அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல தன்னுடைய ஜனங்களை அவர் வழிநடத்தக்கூடிய விதத்துல அவர்கள் முன்னேறி செல்லுவதற்கு ஏதுவான எல்லா ஆசீர்வாதங்களை அவர் தரக்கூடியவராக. இன்றைய நாள்ல நம்ம பார்த்துட்ட விஷயம் என்னன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அல்லது வழங்கக்கூடிய உண்மையான, அக்கறையான புத்திமதிகள் போன்ற வார்த்தைகள். நாம எல்லாமே நம்முடைய தாய் தகப்பனுடைய புத்திமதிகளின் கீழ தான் நம்ம எல்லாம் வளர்ந்து வந்திருப்போம்.
நெறைய சமயங்கள்ல புத்திமதிகளுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் பிற்காலங்கள்ல நாம ஒரு முதிர்ச்சியான வளர்ச்சிக்குள் வரும்போது, அனுபவ ரீதியாக நம்ம வளரும்போது, தாய் தகப்பனுடைய புத்திமதிகள் எவ்வளோ முக்கியமானது, அது எவ்வளோ விசேஷமானது, அது எவ்வளோ அன்பு இருக்கு, அதுல எவ்வளோ நமக்கு நன்மைகள் இருக்கு என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்குவோம். அதற்கப்புறம் நாம பிறருக்கு என்ன பண்ணுவோம்? அதை புத்திமதிகளாக நாம் சொல்லக்கூடியவர்களாக அங்க இருப்போம். பொதுவாகவே புத்திமதி என்று சொல்லும்போது, இந்த மாம்சம் என்ன பண்ணாதுன்னா, இந்த புத்திமதிகளுக்கு இணங்காது, இணங்காது. சில சமயத்துல செவி குடுக்கும். ஆனா, அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய விஷயத்துல, அது என்ன ஆயிரும்னா, அது மந்தமான நிலையில் அது காணப்படும். ஆனால் அருமையானவர்களே, நாம் எல்லாமே இந்த யுகத்துக்குரிய ஒரு விசேஷித்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். நமக்கு தேவனாக மட்டும் இல்லாமல், ஒரு பரம தகப்பனாக, அவர் ஒரு அக்கறை உடையவராக, அவர் நமக்கு குடுக்கக்கூடிய புத்திமதிகள், நாம என்றென்றும் அவருடைய பிள்ளைகளாக, அவரோடு நிலைத்திருப்பதற்கு ஏதுவான புத்திமதிகளாக அங்க இருக்கு. ஆகவே தேவனை நாம் புரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய புத்திமதிகளினுடைய தன்மையும், அதனுடைய மகிமை, மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. ஆகவே அந்த ஆவியை கூட இந்த நாளில் தேவன் நமக்கு தருவார் என்று பாருங்க. தேவன் இந்த ஒரு நீதிமொழிகளின் புஸ்தகத்துல நெறைய பகுதிகள்ல என் மகனே, என் மகனே, என் மகனே என்கின்ற வார்த்தையை அங்க குடுக்கக்கூடிய விஷயத்த நம்மளால அங்க பார்க்க. இந்த என் என்று வரும்போது, அதுல இருக்கக்கூடிய உறவை நம்ம புரிந்து உதாரணத்திற்கு, நம்ம பாபிலோன்ல இருந்தபோது, தேவன் இந்த சத்தியத்தினுடைய காரியத்தை தந்து, நம்மள எப்படி வெளியில கூப்பிட்டாரு? என் ஜனங்களே, என் ஜனங்களே என்று சொல்லி அவர் கூப்பிட்டார். அப்ப தேவன் அழைக்கும்போதே என்ன பண்றார்ன்னா, அந்த வார்த்தையை கேட்டு வெளிய வரக்கூடியவங்கள்கிட்ட, என் ஜனங்களே என்று அவர் அது மட்டும் இல்ல, இந்த விசேஷித்த சத்தியத்தில் தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எப்படி சொல்றார் தெரியுங்களா? பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தம். என் என்கின்ற வார்த்தை தேவன் அவ்வளவு ஆழமா அவருடைய பிள்ளைகள் கிட்ட அந்த பெரிய அளவுல அந்த உறவுபூர்வமாக அவர் வெளிப்படுத்த அந்த வகையில தான் இங்க கூட தேவன் என் மகனே என் ஆகவே இது தெய்வீக புத்திமதிகள். வேதத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தெய்வீக புத்திமதிகளாக இங்க இருக்கு என்பதை நம்ம சரி என் மகனே என்று சொல்லும்போது, பரலோகத்தின் தேவன் நமக்கு என்னவாக ஆகிறார்? நமக்கு அப்பா, தகப்பன். ஒரு தகப்பனாக அங்க ஆகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம பூமியில பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக பூமியில நாம இருக்கிறோம். பூமியில இருக்கும்போது, நம்மளை தேவன் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது, இது மத்தவங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அருமையானவர்களே, ஒரு வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். ராகவும் பிடிக்கிறவராகவும் மத்தேயு வாசிங்க. அதற்கு அவர்கள், இதோ உணவு பிரியனும் மதுபான பிரியனுமான மனிதன் வரி வசூலிப்பவர்களுக்கும் பாவிகளுக்கும் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று கொள்ளப்படும் என்றார். ஆமா. ஞானமானது தன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் சற்றென்று என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ளாது, உணர்ந்து கொள்ளாது. ஒருவேளை ஏறத்தாழ அடையாளம் கண்டு கொண்டாலும் கூட, ராஜ்யத்தில தான் இதனுடைய விசேஷித்த ஒரு உணர்வையும், அதற்குரிய அ மகிமையான வார்த்தைகளையும் இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிப்படுத்தும். ஆனால், உலகம் இப்ப நம்ம எப்படி இருந்தாலும், வாழ்ந்தாலும், நடந்தாலும் அவர்கள் நம்மை உணர்ந்து கொள்ள மாட்டாங்க என்பதனால, நாம ஒரு எதார்த்தமாக, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இந்த பூமியில நீங்களும் நானும் என்ன அப்படி இருந்தால் கர்த்தர் இந்த வார்த்தைய சொல்ல மாட்டார். கர்த்தரை என்ன சொல்லிட்டாங்க? அதை அவரே அங்க சொல்றார். என்னவாகலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன சொல்றார்? ஞானமானது அதனுடைய அதன் பிள்ளைகளால் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று அப்படின்னா,
நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக புத்திமதிகளுக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவன் தான் நம்மளுடைய பொதுவாகவே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை அடையாளப்படுத்தும். சில பழமொழிகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். "தாயைப் போல சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏறத்தாழ பெற்றோர்கள் என்ன குண அம்சங்கள்ல பிள்ளைகளை பெற்று எடுத்து வளர்க்கிறாங்களோ, ஆகவே பிள்ளைகள் பெற்றோரை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்தும். பாபத்துல, குணத்துல, வாழ்க்கையில, செயல்பாடுகள்ல எல்லாத்துலயுமே பெற்றோரை பிரதிபலிப்பார். நல்லதோ, கெட்டதோ நல்லதோ, கெட்டதோ பெற்றோர்கள் தான் முக்கியமான பொறுப்பு. ஆகவே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில பூமியில நல்லா இருந்தா, யார் பேரை பெருமைப்படுத்துறாங்க? பெற்றோர்களின் பேரை பெருமைப்படுத்தும். பெற்றோர்கள் கூட என்ன சொல்லுவாங்க? என் பேர காப்பாத்துங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ பிள்ளைகள் பெற்றோர்களை என்ன பண்றாங்க? வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லும்போது, நாம் அவருடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடிய ஜனங்களாக நம்ம என்னவாக இருக்கணும்? நாம் தேவனுடைய சாயலை தற்காலங்களில் பிரதிபலிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு விசேஷித்த ஒரு நிலை தெரியுங்களா? நாம் அப்பா என்று கூப்பிட்டாலோ, அல்லது தேவன் உண்மையாகவே நம்மளை பிள்ளைகள் என்று அழைக்கும்போது, நாம் நம்முடைய பரம தகப்பனுடைய சாயலை என்ன பண்ணியே ஆகணும் இந்த பிரதிபலிக்கணும். அப்படின்னா வெளிப்படுத்தணும். நம்ம அடையாளப்படுத்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய அனைத்து வகையான விஷயங்கள்ல வெளிப்படுத்தணும். அதைத்தான் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போதே, என் மகனே என்கின்ற அந்த உறவின் விஷயத்துல, பிள்ளைகளாகிய நம்முடைய தலையின் மீது இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அங்க காண்பிக்கப்படுது என்பதை நம் அதற்கப்புறம் பார்க்கும்போது அருமையானவர்களே, இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருக்கக்கூடிய காலம் முழுவதும், நம்ம இந்த பூமியில எவ்வளவு நாட்களை எவ்வளவு காலங்களை நம்ம பெற்றிருக்கிறோமோ, அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சட்டங்கள், தேவன் அவர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய அனைத்து வகையான வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கும். அதைத்தான் வசனம் 2ல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, "அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும், தீர்க்காயுசையும், சமாதானத்தையும் பெருகப் பண்ணும்." முதல் வசனம் சொல்லிட்டு 2வது வசனம் அப்படின்னா, இந்த பூமியில நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய காலங்கள் எவ்வளவாக இருக்குது? அந்த அவ்வளவாக இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல, நாம் தேவனுடைய சகல வகையான ஞானமான அனைத்து திட்டங்கள், சட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற இந்த புத்திமதிகளை உள்ளடக்கிய தேவனுடைய வார்த்தைகளை வாரோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அல்லது சமயங்கள் இருக்கும்போதெல்லாம் படிக்கிறோம் என்று நாம் காணப்பட்டாலும் கூட, தேவனுடைய புத்திமதிகளானது தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய காரியங்கள் அனைத்திற்கும் என்ன ஆகணும்னா, அவங்க கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற காரியத்தையே அவர் முன்வைக்கக்கூடியவர். சில வசனங்கள் பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. முன்பு நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நாமோ தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பெரிய உறவுக்குள் வருவதற்கு முன் நம்ம எதற்கு கீழ இருந்தோம்? பாவத்திற்கு தான் நம்ம அடிமைகளாக இருந்தோம். அப்ப பாவத்துல அடிமையா இருக்கும்போது நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ தேவன் அப்படிப்பட்டவங்கள என்ன சொல்றதில்ல. என் பிள்ளைகளே என்று அவர் சொல்றது. ஆகவே இதுவே பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையை அது காண்பிக்குது. அது இல்லாமல் எப்போ நாமோ பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டோமோ, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டோமோ, அடுத்த நிலை அங்க காண்பிக்கப்படுது. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாக. எப்படி? மனப்பூர்வமாக ஆக்சுவலி கீழ்ப்படியறது ரொம்ப முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? அரை குறை மனதோடு அல்ல,
மாறாக தேவனுடைய அனைத்து வகையான காரியங்களுக்கும், திட்டங்களுக்கும், சட்டங்களுக்கும், கொள்கைகளுக்கும், அறிவுரைகளுக்கும், போதனைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, மனமுவந்து மனப்பூர்வமாக நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இன்னொரு வசனம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பயத்தோடு ஒருவர் எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயந்து, தெய்வீக பயத்தோடு நாம் எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர்னா நான் உங்களுக்கும், நீங்கள் எனக்கும் அப்படின்ற அந்த அர்த்தம் இல்ல. ஒவ்வொருவரும் என்ன ஆகணும்? தேவனுக்கு பயந்து நாம கீழ்ப்படிந்து இருக்கணும். நம் ஒவ்வொருவரும் என்ன? தேவனுக்கு மட்டும் இதையும் நம்ம பார்க்கிறோம். ஆ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2:8. அவர் மனித உருவமாக வெளிப்பட்டு மரணம் வரைக்கும், அதாவது சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் இயேசு, அவர் சிலுவையின் மரணம் பரியந்தம் என்ன பண்ணினார்? அவர் கீழ்ப்படிந்தவராகி. இப்ப சிலுவையின் மரண பரியந்தம் தான் கர்த்தர் கீழ்ப்படிந்தார் என்கின்ற அர்த்தத்தை அது குடுக்குது. இந்த பூமியில தேவ சித்தத்தை செய்யக்கூடிய, தேவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய ஏற்பாட்டுல, கர்த்தர் இயேசு முழுவதும் என்ன பண்ணினார்? தேவனுடைய சட்டங்களுக்கு, திட்டங்களுக்கு, சித்தத்திற்கு முற்றிலுமாக தன்னை அதனுடைய விளைவு கர்த்தர் இயேசு உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட கர்த்தர் இயேசுவுக்கு தேவன் அவருடைய ஏற்பாட்டுல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய பெரிய ஒரு பணியை, ஒரு வேலையை அவர் அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிச்சிட்டு கர்த்தர் எப்படியாக இருப்பார் என்பதும் வசனம் நமக்கு தெரியும். கர்த்தர் எப்படி இருப்பார்? சகலத்தையும் தேவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி, தானும் தானும் கீழ்ப்பட்டு இருப்பார். இப்போ கர்த்தர் இயேசு தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்படியக்கூடிய மகனாக நாம் கூட தேவனுக்கு பிள்ளைகளாக, மகனாக, மகளாக அழைக்கப்பட்டு, நாம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது எதுவரை தொடரணும்? ஒருவேளை நீங்களும் நானும் அந்த வாய்ப்புல, அந்த உயர்ந்த உயர்நிலையினுடைய உச்சபட்சமான அந்த 1ஆம் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்துல பங்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அதற்கு பின்பும் கூட நிலை என்ன? அதற்கு பின்பும் கூட நாம் எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாகவே அந்த கீழ்ப்படுதலை நம்ம தொடரணும். கீழ்ப்படுதல் தான் நம்மளை பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அருமையானவர்களே, அந்த கீழ்ப்படுதல் என்பது இன்னும் சில வசனம் பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், எதிர்த்து அப்பொழுது அவன் உங்களை விட்டு இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமான வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. இது நெறைய சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில உல்டாவா இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணிருவோம்? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கலாட்டினாலே, ஏறத்தாழ நம்ம தேவனுக்கு என்ன பண்றது இல்லன்னு அர்த்தம்? கீழ்ப்படிகிறது இல்லன்ற ஒரு நிலை அங்க வந்துரும். அப்போ இதையும் நாம அங்க புரிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இது ரொம்ப கவனிக்கக்கூடிய வசனம். மற்றொரு வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகவே நீங்கள் மாய்மாலம் இல்லாத சகோதர அன்பு உள்ளவர்களாவதற்கு ஆவியானவராலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறதினால் சுத்தமான இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாக நேசியுங்கள். பாருங்க. மாய்மாலம் மற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்றால், நம்ம எப்படி இருக்கணுமா நாமோ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம காணப்படணும். நாம் எவ்வளவாக தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமோ, இப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஒரு ஹிப்போக்ரட்டிக் ஸ்பிரிட் அல்லது ஒரு மாய்மாலத்தினுடைய ஆவி என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்காது என்று இந்த விஷயத்திலும் கீழ்ப்படிதலுடைய முக்கியத்துவம் என்ன அங்க காண்பிக்க. ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு என்ன பண்ணணும்? தனக்கும் தன்னுடைய வார்த்தைக்கும் தன்னுடைய திட்டம் சார்ந்த, சித்தம் சார்ந்த ஏற்பாடுகளுக்கு என்ன பண்ணணும்னு விரும்புறாரு? கீழ்ப்படியணும் என்று விரும்பி, இவைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதிகளாக, அறிவுரைகளாக அங்க இப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவுரைகளை, புத்திமதிகளை நம்ம ஏற்று நாம நடக்கும்போது, நம்ம எப்படிப்பட்டவங்களாக நம்ம மாறுவோம் தெரியுங்களா?
தேவனுடைய விருப்பம் இன்னும் அப்படியே அடுத்த கட்டத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கான புத்திமதியினுடைய அந்த விஷயத்தை இன்னும் தேவன் பெருசா காமிக்கிறார். நாம தேவனுக்கு பிரியமான வகையில இப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நாம் தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கிருபைகள், சத்தியங்கள் இதெல்லாம் ஏராளமானவைகள். இன்னும் தேவன் நமக்கு என்ன தர்றார்? கிருபைகளையும், சத்தியங்களையும் அங்க தந்துகிட்டு. கிருபைனா என்ன? கிருபை என்பது கிருபை என்பது ஒரு அனுதாபம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அனுதாபத்தோடு வரக்கூடிய அன்பு வேற. இரக்கம் என்று எடுத்துட்டோம்னா, இரக்கத்தோடு வரக்கூடிய அந்த அன்பு என்பது வேறு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலின் குணங்களை வெளிப்படுத்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அன்பு கூறக்கூடிய விதமே வேற. உலகத்தை அன்பு கூறுவதற்கும், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு கூறுவதற்கும் ஏக வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? தேவன் இந்த உலகத்தை அன்பு கூறுகிறாரா? இல்லையா? ஆனால் அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் அன்பு கூறுவதும், நேசிப்பதற்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஏக வித்தியாசம். அப்போ தேவ சாயலாகிய உயர்ந்த குணலட்சணத்தின் வெளிப்பாடு இருக்கு இல்லைங்க. அது அவருடைய குணம், அவருடைய அந்த குணத்துக்கே உண்டான உடைய நபர்களை தேவன் அன்பு கூறக்கூடிய விதம் என்பது உண்மையான, அது விசேஷித்த, அது அன்பாக அங்க இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளை மாத்திரம் அன்பு கூறக்கூடிய அந்த அன்பின் நிலைகளுக்கு உரியவைகளாக அங்க இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அன்பு என்கின்ற ஏற்பாட்டுல தேவன் அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அனைத்து நிலைகளிலும், அனைத்து கோணங்களிலும் அவர் அன்பை கொடுக்கக்கூடியவராக அங்க அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கிருபை என்று நம்ம தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில காண்பிக்கக்கூடிய எல்லா அன்பின் நிலைகளுமே என்னத்தான்? கிருபை என்று நம்ம சத்தியம், சத்தியம் என்று சொல்லும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் தெரியுங்களா? அவர் உண்மையுள்ள தேவனாக. அதனால தான் அவருடைய வார்த்தைகள் கூட நமக்கு எப்படி இருக்கு? உண்மையுள்ளவைகளாக இருக்கு. அது சத்தியம் உள்ளவைகளாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது நேர்மையானவைகளாகவும் அங்க இருக்குது. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லுவதில்ல. நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு குடுக்கிறார் என்று சொல்லும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு உரியவர்களாக இருக்கும்போது, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? இல்லையா? அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறாரா? இல்லையா? என்று நம்ம கவனிக்கும்போது, தேவன் உண்மையுள்ளவர். ஆகவே அவருடைய வார்த்தையும், அவருடைய ஏற்பாடுகளும், அவருடைய வாக்குத்தத்தங்களும் கூட உண்மை. ஆகவே தேவனுடைய கிருபையையும், தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றிருக்கும்போது, நாம் எப்படி இருக்கணும்னா, நாமும் கிருபை உள்ளவர்களாகவும், நாமும் உண்மையும், நேர்மையும் உடையவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த புத்திமதியை தேவன் என்ன பண்றார்ன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு நெறைய சமயத்துல நாம் நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய கஷ்டங்கள், மற்றவங்களுடைய தோல்விகள், மற்றவங்களுடைய துன்பங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு இரக்கப்படுவோம், ஒரு அனுதாபப்படுவோம். ஆனால் தேவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய கிருபைகள் இருக்கு இல்லைங்களா? அன்பு இருக்கு இல்லைங்களா? அது அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம். அது அளவுக்கான செயல்பாடுகள் நம்மகிட்ட அது மாதிரியான காரியங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனைப் போல இருக்கணும். நாம் தேவன்கிட்ட எப்படியெல்லாம் கிருபைகளை பெற்றுக்கொண்டோமோ, அதுபோல் நாம் பிறருடைய அனைவருடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷித்த அனுபவத்தின் நிலைகளாக இருக்கட்டும், அவர்கள் மீது நாம் எப்படிப்பட்டவங்களாக கிருபை காண்பிக்க ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர்களாக நாம காணப்படணும். ஏறத்தாழ அனைத்து வகையான கருணையின் உள்ளம் உடையவர்களா தேவனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கணும். எல்லா நிலைகளிலும். அது நமக்கு அநேக சமயத்துல என்ன ஆயிரும்னா, கொஞ்சம் வரும். சில சமயத்துல என்ன ஆயிரும்? இல்லாமல் போயிரும். அது நெனச்சா வரும். நெனச்சா என்ன ஆயிரும்? இல்லாமல் போயிரும். அது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல. நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்தாற் போல என்ன ஆயிரும்? அன்பு யார்ட்ட காமிக்கலாம், யார்ட்ட காண்பிக்க கூடாது. அப்படின்ற நிலைப்பாட நம்ம எடுத்துருவோம். யாருக்கு கருணை, யாருக்கு கருணை இல்ல. அது எதளவு, எதளவு இருக்கக்கூடும் என்பதெல்லாம் நம்மளுடைய சொந்த விருப்பத்திற்கு உரியவைகளாக அங்க போயிருது. ஆனால் தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஏற்பாடை குடுக்க தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையான ஜனங்களையும் 3 நிலைகள்ல அன்பு கூறணும். அன்பை தவிர வேற ஒன்றும் ஒன்று அனுதாபத்தோடு கூடிய அன்பு.
அந்த அனுதாபத்தோடு கூடிய அன்புன்னா என்ன? அனுதாபத்தோடு கூடிய அன்புன்னா? அப்படின்னா, அன்பிற்கு, இரக்கத்திற்கு தகுதியே இல்லாத ஜனங்கள் கூட இருப்பாங்க பூமி. சரிங்களா? அப்படிப்பட்டவங்களின் மீதும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அனுதாபத்தோடு கூடிய பார்வையும், அந்த எண்ணமும் நாம அவங்க கிட்ட இரக்கம் என்று சொல்லும்போது, இது ஒரு சிம்பத்தி. குடும்பத்துல நம்ம உறவுகள் மீது, பிள்ளைகளின் மீது, கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது என்று இப்ப இந்த அன்பு காணப்படுதா இல்லீங்களா? இதுவும் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வகையான அன்பு. இதைவிட ஒரு மேலான அன்பு தான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லீங்களா? சில விசேஷித்த பெரிய குணங்கள் சில பேர்கிட்ட அது காணப்படும். அது ஏறத்தாழ தெய்வீக குணங்களுக்கு ஒத்தவைகளாக இருக்கு. அந்த மரியாதைக்குரிய குணங்கள் அவர்களுடையது அல்ல. மாறாக தேவனுடைய சாயலுக்குரியவைகளாக இருக்கும்போது, இப்படிப்பட்டவர்களை அன்பு கூரக்கூடிய விதம் என்பது, தேவன் எப்படி நம்மளை அன்பு கூறுகிறாரோ, நாம் என்ன பண்ணணும்? உயர்ந்த குணலட்சணங்களை உடைய நபர்களை அன்பு கூரக்கூடியவே 3 நிலைகளின் அன்பை தவிர நம்ம என்ன பண்ண யாரையுமே வேற நிலைகள் எடுத்து நம்மோ நடக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. வெறுப்பு, கசப்பு, பகை, விரோதம்லாம் நமக்கு வேதம் என்ன பண்றது இல்ல? நமக்கு அங்கீகரிக்கிறது இல்ல. அதனால தான் வசனம், கிருபையும் சத்தியமும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்னா, இந்த கிருபையை பிறர்கிட்ட காண்பிக்கக்கூடியவர்களா, அதேபோல சத்தியத்தை தந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி உண்மையுள்ளவராக எல்லா நிலைகளிலும் இருக்கிறாரோ, நாமளும் தேவனுக்கும் யாவருக்கும் மத்தியில உண்மையோடும், நேர்மையோடும் என்ன பண்ணிக்கணும்? நாம காணப்பட வேண்டும். இது எப்படி இருக்கணும்னு சொல்றார்ன்னா, அவருடைய புத்திமதிகள், "உன் கழுத்தில் பூண்ட நகையைப் போல இருக்கணும்." ஆமா, கழுத்தில் பூண்ட நகைன்னா என்ன அர்த்தம்? நகைகள் போடுவது பொதுவாக ஸ்திரீகள் தான் போடும். சில சமயத்துல ஸ்திரீகள் போடக்கூடிய நகைகள் என்ன ஆயிடும்? யார் நகை போட்டாலும் என்ன ஆயிரும்? மத்தவங்களுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு என்ன தெரியும்? நகை போட்டுட்டா மத்தவங்களுடைய பார்வைக்கு தெரியும். யாராவது நகை போட்டுட்டு, அத கவர் பண்ணி யாருக்கும் தெரியாம போட்டு அப்படி யாரும் நகை போட அதனால அதுல அந்த அவசியமும் இல்ல. நகை போட்டாலே என்ன பண்ணுவாங்க? அதை வெளியில தெரியும்படியாக போடும். போல இந்த கிருபையும் சத்தியத்தை உடைய ஜனங்க இவங்க எப்படி இந்த கிருபை சத்தியத்தை உடையவங்களாக இருக்கிறாங்க, செயல்படுறாங்க, வாழ்றாங்க, நடக்கிறாங்க என்பதை மற்றவர்கள் காணும்படியாக இவைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகணுமா? வெளிப்படையாக இருக்கும். பிறர் காணும்படியாக. அது இந்த உலகம் நம்மளை சகோதர, சகோதரிகளா மாறாக யார் பார்த்தாலும் இவங்க எப்படிப்பட்டவங்க என்று நம்மளை பார்த்து டக்குனு என்ன பண்ணணும்? கண்டுகொள்ளும் வகையில இந்த கிருபையும், சத்தியமும் இதை நாம் அணிந்தவர்களாக அல்லது இந்த குணங்களை நகைகளைப் போல வெளிப்படையாக காட்டக்கூடியவர்களாக யார் இருக்கணும்? நீங்களும் நானும் இது கவனிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இன்னும் தேவனுடைய புத்திமதிகள் பாருங்க. இன்னும் ரொம்ப அருமையா ஆழமாக வெளிப்படையாக காட்டக்கூடிய குணங்கள். இது கழுத்தில் பூண்டு என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இவைகள் இல்லாமல் நம்முடைய இருதயங்களில் நாம எழுதிக் கொள்ள வேண்டிய குணங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய இருதயத்தில் எழுதிக் கொள்ளக்கூடிய குணங்கள் என்று பார்க்கும்போது, அது நீதியின் கொள்கை என்று நம்ம சொல்லலாம். தேவனுடைய சட்டதிட்டத்தினுடைய கொள்கைகள் என்று சொல்லலாம். இவைகளை என்ன பண்ணிக்கணும்? நாம் நம்முடைய இருதயங்களில் எழுதிக் கொள்ளணும். ஏன் அப்படின்னா, பாருங்க நம்ம வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய குணங்கள் என்பது, அது பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய சரிங்களா? இப்படிப்பட்ட குணங்கள். அது செயல்முறையில் காணும். இப்போ நீதியின் கொள்கை சார்ந்த குணத்தை ஒரு புது சிஷ்டி தன்னுடைய இருதயத்துல எழுதி இருக்கணும். ஆ, அப்போ இது என்ன தெரியுங்களா? பொதுவாகவே இந்த நீதியை கூட நம்ம செயல்படுத்துவோம். இந்த நீதியின் குணத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கையாளுவோம். நம்ம ரொம்ப நீதி உள்ளவங்களைப் போல நம்ம நடப்போம் நாமோ. ஆனா நம்ம விஷயத்துல என்ன பண்ண மாட்டோம்? நம்ம விஷயத்துல நம்ம நடக்க மாட்டோம். ஆனா யார் விஷயத்துல நம்முடைய பார்வைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாமே நீதியை நம்ம செயல்படுத்துறோன்ற பேர்ல பிறர் பேர்லயே பாருங்க அந்த பாருங்க இந்த என்ன மாதிரி செயல்படுறாங்க.
அப்படின்ட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். நீதி என்கின்ற விஷயத்துல பிறர் மீதே பார்வை இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம். நம் மீது நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஒரு கவனம், நம் மீது ஒரு பார்வை, நம் செயல்பாடுகள் இதன் மீது நம்ம என்ன பண்ண மாட்டோம். அந்த பார்வையை வைக்கவே மாட்டோம். அப்ப இருதயத்தில் எழுதிக் கொள்ள வேண்டிய குணத்தின் கொள்கைகள் என்று வரும்போது, அவைகள் நாம் சார்ந்தவைகள். நாம் சார்ந்தவை. கழுத்தில் பூண்ட நகைகளைப் போல இருக்கக்கூடிய குணங்கள் பிறருக்கானவைகள். பிறருக்கு காண்பிக்கக்கூடிய குணங்கள். இருதயத்தில் எழுதிக் கொள்ளக்கூடியவைகள் நாம் கடைப்பிடித்து, நாம் ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய பிள்ளைகளைப் போல நாம் நடக்க வேண்டிய ஏற்பாடுகளுக்கு உட்பட்டவைகள். உதாரணத்துக்கு தேவன் நீதி உள்ளவர் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவன் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர்னா எப்படி? நீதி உள்ளவர்னா எப்படி? ஆமாங்க. பாவம் செய்து மனுக்குலத்தை தண்டித்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது ஒரு ஆரம்ப காலகட்ட புரிதலாக மட்டுமே இருக்கும். இந்த சத்தியத்துல வந்தபோது. தேவன் நீதி உள்ளவர் என்றால், இன்னும் ஆழமான புரிதல் வளர்ந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நீதி உள்ளவர் என்றால், அவர் தனக்குத்தானே என்ன பண்ணிக்குவார்? தனக்குத்தானே நீதி உள்ளவராக நடந்து கொள்ள தனக்குத்தானே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆகவே தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் எதுல இருக்குது? நீதி, நியாயம். அப்படின்னா, தேவன் அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய காரியங்கள் அவர் எப்படி நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்? அனைத்து விஷயத்திலுமே அவர் நீதி உள்ளவராக போல தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய இருதயத்தில் எழுதிக் கொள்ள வேண்டிய சில குண அம்சம் அது இருக்கு. அதையும் என்ன பண்ணிக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் தன்னைப் போலவே, தேவன் தன்னைப் போலவே தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த புத்திமதிகளை அவர் குடுக்க அடுத்து இன்னும் கவனிக்கும்போது அருமையான சகோதர, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய, செயல்படக்கூடிய எந்த காரியங்களாக இருந்து நாம் தேவனுடைய அருமையான நல்ல குணங்களை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில இருதயத்திலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளிலும் சரி, நம்ம நேர்த்தியாக நம்ம நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, தேவன் அவருடைய அனைத்து தெய்வீக காரியங்கள் சார்ந்த ஏற்பாடுகள்ல, அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்ய இருக்கிறார் என்றால், என்கரேஜ் உற்சாகப்படுத்துவார். அவர் உற்சாகப்படுத்துவது, அது மட்டுமில்ல, தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே அவர் அங்கீகரிக்கக்கூடிய பொதுவாகவே நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கான அங்கீகாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு நாமே தேடிக்கொள்ளக்கூடியவர்கள். அல்லது பிறர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? தேடிக்கொள்ளக்கூடியவர்களா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திமதியின் கீழ் நடந்து அவர்கள் ஜீவித்துக் கொண்டு, அவங்களுடைய செயல்பாடுகளின் நிலைகள் எல்லாமே தேவன் கவனிக்கும்போது, தேவன் எதிர்பார்த்த பிரகாரமாகவே இருக்கும்போது, அவங்களுடைய அனைத்து காரியங்களையுமே தேவன் அங்கீகரிக்கிறார். அடுத்ததாக அவர்கள் செய்யக்கூடிய தேவனுடைய சித்தம் சார்ந்த அனைத்து காரியங்கள், ஊழியங்கள் எல்லாமே அவர்களை தேவன் ஊக்குவிக்கக்கூடியவர். என்கரேஜ் பண்றார். தேவன் என்ன பண்றாராம்? உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசு அவருடைய அந்த 3 வருட ஊழியத்தின் காலத்துல கர்த்தரை உற்சாகப்படுத்திய பிதாவாகிய அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அங்கீகரித்தவர். ஒவ்வொரு காரியத்தையும் அங்கீகரித்தவர் பரலோகத்தின் தேவன். அவரை உற்சாகப்படுத்துகிறவரும் தேவனாகவே அங்க இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அடுத்து தேவன் சொல்லக்கூடிய புத்திமதிகள், நான் உங்களை அங்கீகரிக்கும்படி காணப்படுவ காணப்படுவீர்களே ஆனால், நிச்சயமாக உங்களுடைய அனைத்து காரியங்களும் அது அங்கீகரிக்கப்பட்டு என்னால் உற்சாகப்படும் என்கின்ற இந்த காரியத்தையும் என்ன பண்றார்? அவர் சொல்லக்கூடியவராக அங்க இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இவைகளை கடந்து தேவன் அடுத்து சொல்ல வர்றார். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப அருமையாக, நேர்த்தியாக வளர்ந்து போனாலும், போக, 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 போக நம்ம என்ன ஆயிடுவோம் தெரியுமா? கொஞ்சம் ஆமா. தேவனுக்கு கீழ்ப்படியாமல், எப்படி பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "எப்போதுமே உங்களுக்கு தான் தெரியும்னு நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? ஏன் எங்களுக்கு தெரியாதா?" சில சமயத்துல அவங்க அவங்களுடைய சொந்த அறிவை, சொந்த புத்தியே கொண்டு வருவாங்க. தேவன் சொல்றார், "நீ உன்னுடைய சுய புத்தி
சாயாதேன்னா, இப்ப இல்ல. எப்போதுமே நீங்க உங்களுடைய புத்தியை நீங்க சார்ந்தவர்களாக சுய புத்தியை சார்ந்து குறிக்குது. தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில எப்போதும் யாரை மட்டும் நம்பணும்? தேவனை மட்டும் தான் நம்ம நம்பணும். அது எப்படி முடியும்? சரி, இதுவரை நாமோ நம்முடைய வாழ்க்கையில, இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில தேவனை நம்பி இருந்திருக்கிறோமா? உண்மையா, நேர்மையா சொல்லணும்னா, எல்லா விஷயங்களிலும் நான் தேவனை மட்டும். ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் சுய புத்தி. ஏன்னா அந்த மாம்சத்துல இருக்கும்போது நெறைய சமயங்கள்ல நாம சொந்த புத்தியை நம்ம சார்ந்தவர்களாக போயிரும். அப்போ நமக்கு தேவன் சத்திய அறிவு குடுத்திருக்கிறாரு. அவருடைய இரட்சிப்பின் திட்டத்தை குடுத்திருக்கும்போது, நம் சத்திய அறிவையும், அந்த இரட்சிப்பின் திட்டம் சார்ந்த காரியங்களை நம்ம டிபெண்ட் பண்ணி, நம்ம சார்ந்து, எப்போதும் நம்ம தெய்வீக அறிவுல மட்டுமே நம்ம நடந்துட்டோம்னு வைங்க, நமக்கான இரட்சிப்பின் திட்டத்துல நம்ம என்ன ஆயிருவோம்? நமக்குரிய பங்கை நாம பெற்றுக்கொள்வோம். ஆனா எப்போ நம்ம தேவனுடைய அறிவு, அவைகள நம்ம விட்டு விலகுறோமோ, சுய புத்தியில சாய ஆரம்பிக்கிறோம். அந்த சுய புத்திக்கான விளக்கம் சகோதரர் ரசல் அவர்கள் என்ன குடுக்குறார்? சொந்த புரிதல். சொந்த புரிதல். சொந்த புரிதல்னா என்ன? இந்த அழைப்புல, இந்த சத்தியத்துல நெறைய பேருக்கு சொந்த புரிதல் சர்வசாதாரணம். கொஞ்சம் வருஷம் போயிட்டா, அல்லது சில விஷயங்கள் சில ஊழியங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாலோ, அல்லது சில எதார்த்தமான சகோதர, சகோதரிகளோடு கலந்துரையாடக்கூடிய ஏற்பாட்டுல, ஆ நம்முடைய தாளந்துகளை நம்ம பெருசா நம்ம பார்த்துட்டாலோ, நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? எதார்த்தமா நடக்கக்கூடிய சொந்த புரிதல். அதாவது நம்மளுடைய சுய புத்தியின் மீது நம்ம சாய ஆரம்பிச்சுருவோம். நம்மளுடைய புரிதலை கொண்டு வரக்கூடியவர்களாக. ஆக்சுவலி சொந்த புரிதல் தப்பு இல்ல. ஆனா அவைகள வைக்கக்கூடிய விதங்கள் தேவன் பார்ப்பார். உதாரணத்துக்கு இப்ப வெளிநாட்டு அவங்க வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய ஏற்பாட்டை கவனிக்கும்போது, அந்த கருகலான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? கருகலான சில வசனங்கள். இந்த கருகலான வசனங்கள், பகுதிகளை அவங்க ஸ்டடி பண்ணிட்டு, அவங்க வைக்கிறது கருத்து. கருத்து கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். பட் கருத்துன்னு வரும்போது என்ன ஆகாது அது? அது ட்ரூத் ஆகுறது இல்ல. இருக்கலாம், இல்லாமலும். இப்படி இருக்கிறதாக நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். இப்படின்னு வைப்பாங்க. ஆனால் சில பேர் தங்களுடைய சொந்த புரிதல்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்படி ஸ்ட்ராங் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? அவங்க அந்த சொந்த புரிதல்லயே அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. அதை மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தேவன் தேவையில்லை என்ற கோட்பாட்டுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமலே நடக்கும். தேவன் தேவையில்லை. சொந்த புரிதலை ஒருத்தர் அதிகமா சார்றார்ன்னா, சொந்த புரிதலை ஒருவர் உடையவராக அதிகமாக இருக்கிறார் என்றால், அவருக்கு யார் தேவையில்ல? தேவன் தேவையில்ல. அப்படின்ற ஒரு ஒரு நிலைக்குள்ள அவங்க போறாங்க. ஆக்சுவலி இந்த நிலைப்பாட்டுல யார் இருக்கிறாங்க தெரியுங்களா உலகத்துல? விஞ்ஞானிகள் தான் இருக்கிறாங்க. இப்ப விஞ்ஞானிகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பு, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த கண்டுபிடிப்பினுடைய விஞ்ஞானம் எங்கேயாவது கடவுளை அங்கீகரிக்குதா? தேவனை அங்கீகரிக்கிறாங்களா? அங்கீகரிக்க மாட்டாங்க. தேவனுடைய ஏற்பாடுகள், தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எதையுமே விஞ்ஞானிகள் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய சொந்த புரிதல், அது தேவன் தேவையில்லை, தேவன் இல்லை என்கின்ற அளவுக்கு போயிரும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் வளர்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு பெரும் நிலைகள்ல, அறிவு சார்ந்த ஒரு உலகத்தின் நிலையில தான் இந்த காலங்கள் அதிகமா போயிட்டு. அதனால தான் நெறைய பேர் என்ன பண்றதில்ல, கடவுளை பற்றிய அறிவு இல்லாமலும், இன்னும் நெறைய பேர் படிச்சவங்கலாம், அவங்களுடைய அறிவை நம்பி என்ன பண்றாங்க? செயல்படக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்கன்னு நம்ம. ஆனா இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? சொந்த புரிதல் பாதுகாப்பற்றவைகள் அது. பாதுகாப்பு இல்லாதது. பாதுகாப்பு இல்லாததுன்னா என்ன அர்த்தம்? ஆபத்தானது என்று அர்த்தம். ஆபத்தானது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்த புரிதல் இருக்கக்கூடாது. அப்டின்னா சுய புத்திய மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது. நாம் எப்போதும் யாரை சார்ந்து?
தேவன் மட்டும் போதும் அப்படின்னு தேவனை மட்டும் நம்பக்கூடிய, அவருடைய காரியங்கள், ஏற்பாடுகள், சத்தியங்கள் இவைகளை மட்டும் நம்பக்கூடிய, அவருடைய அறிவை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, வாழக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால், அது நமக்கு பாதுகாப்பு. ஒருவேளை சொந்த புரிதலில் போக ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அது பாதுகாப்பற்றது. அதுபோல நெறைய பேர் அந்த மாரியான தேவனை விட்டு தூரம் போனவங்க, எல்லா வகையான கிருபைகளை இழந்தவர்களாக, ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக, ஏன் இந்த ஓட்டத்துல பெரிய பந்தய பொருளையே இழந்தவர்களாக எத்தனையோ பேர் போயிருக்கு. அவ்வளோ பெரிய ஆபத்துக்குரியவைகள் சொந்த புரிதல், சுய புத்தியை சார்ந்து கொள்ளுதல் என்பது. ஆகவே அருமையானவர்களே, இந்த புத்திமதியை சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? தன்னை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அங்க அவர் சொல்லக்கூடியவர். அது மட்டும் கிடையாது அருமையானவர்களே. இன்னும் தேவன் சொல்லக்கூடிய புத்திமதி, தெய்வீக புத்திமதி. தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே, எல்லாவற்றிலுமே தேவனுடைய வழி நடத்துதலை என்ன பண்ணி அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கும். அவருடைய சித்தம் சார்ந்த விஷயத்துல அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ளக்கூடியவர். ஏன்னா பாருங்க, வசனம் 6ல சொல்றாரு, "உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தும்." அப்ப உன் வழிகள் என்று சொல்லும்போது, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நினைத்துக் கொள்ள வேண்டுமா? தேவனை நினைத்துக் கொள்ளணும். நினைத்துக் கொள்றதுன்னா என்ன? நினைத்துக் கொள்றதுன்னா என்ன? நம்ம வெளியில போம்போது, எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு நெனச்சுக்கிறோம் இல்லைங்களா? அது மாரி இல்ல. வீட்ல என்னுடைய தாயோ, தகப்பனோ, என் பிள்ளைகளோ, என் மனைவியோ, இல்ல என் கணவனோ இருப்பாங்க என்ற அந்த ஒரு நினைப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி நினைப்பு இல்ல. உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனுடைய வழிநடத்துதல். ஆ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதை செஞ்சுட்டாலும் நீங்க என்ன பண்ணிருங்க, என்னுடைய வழிநடத்துதலை என்கிட்ட வாங்கிக்குங்க. என் வழிநடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த புத்திமதியைத்தான் தேவன் அங்க தேவ சித்தம் சார்ந்து. நாம தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து தேடக்கூடிய இருதயம் உடையவர்களாக இருக்கணும். ஆனா அதுவும் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகுறது இல்ல, இருக்கிறது இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றோம். சித்த அழைப்புல இருக்கிறோம் என்று நம்ம சொல்றோம் நம்ம. ஆனால் ஒவ்வொரு நாளினுடைய துவக்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளினுடைய முடிவாக இருக்கட்டும். ஆனா நம்மளுடைய அந்த நாளை நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்ம எத்தனை விஷயங்கள்ல நாம தேவனை நினைவு கூர்ந்து, அதாவது தேவனுடைய வழிநடத்துதலை நம்ம கேட்டு பெற்றிருப்போம் என்று யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், என்ன குடுக்கலாம்? 0 தான் குடுக்க முடியும். என்ன குடுக்க முடியும்? 0 தான். ஏன்? அன்றாட பணிகளை நம்மளுடைய திட்டத்தின்படி, நம்மளுடைய விருப்பத்தின்படி, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்குல நம்ம பெரிய பிரதானமான தேவ சித்தம் என்று நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, காலையில நம்மளுடைய ஜெபத்தோடு துவங்குவோம். அதற்கப்புறம் மத்த பணிகள் எல்லாம் என்ன? நம்மளுடைய அதற்கப்புறம் என்ன? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? அல்லது புதன்கிழமையா? அல்லது வெள்ளிக்கிழமையா? ஈவினிங் மீட்டிங் இருக்கா? அது நேரம் இருந்தால் என்ன? ஓகே மீட்டிங். அப்ப நம்ம என்ன பண்ணிர்றோம்? தேவனுடைய வழிநடத்துதலின்படி, அவருடைய ஏற்பாட்டின்படி இன்னைக்கு மீட்டிங்ல சண்டேவா என்ன பண்ணிரலாம்? சரி இன்னைக்கு நம்ம போயே ஆகணும். அப்படின்ற அடிப்படையில நம்ம காணப்படுவோம். இரவு நேரத்தினுடைய ஜெபங்களாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல மட்டுமே நம்ம தேவனுடைய வழிநடத்தல் சார்ந்த ஏற்பாட்டுல தேவன் நமக்கு இது இதுதான் வச்சிருக்கிறாரு. செஞ்சால் போதும். இது இது நம்ம படிச்சுட்டா போதும். இவ்வளவு இவ்வளவு நேரங்கள் குடுத்தா போதும். மற்றபடி நம்மளுடைய சொந்த காரியங்களை நடப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு முழு உரிமைகள் இருக்கு. அந்த முழு ஏற்பாடுகள் இருக்கு. தேவன் அந்த சுயாதீனத்தை நமக்கு குடுத்தார் என்று தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் நாமோ கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்ல. தேவன் சொல்றார், "உன் வழிகளில் எல்லாம் என்ன பண்ணிக்கோ? என்னை நீ நினைத்துக்கொள்." அதான் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து வைக்க ஒரு ஸ்டெப் என்னவாக வேணாலும், நன்மையான விஷயங்களாக இருந்தாலும், தீமையான விஷயங்களாக இருந்தாலும்
என்ன வகையான நிலைகளாக இருந்துட்டாலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி, அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் இதுதான் நமக்கு தேவன் சொல்லக்கூடிய புத்திமதி. புத்திமதி மட்டும் இல்ல. ஆக்சுவலி இந்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பொருத்தனையும் அப்படித்தான். வழியினால் நம்ம பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த உடன்படிக்கையே இப்படித்தான் இருக்குது. பொருத்தனையே இப்படித்தான் இருக்குது. ஒரு அடி எடுத்து வச்சா கூட தேவனுடைய சித்தம், திட்டம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டால், அது என்னது? இந்த வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் செய்யக்கூடிய காரியம். யோசிச்சா ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற காரியம், எண்ணற்ற செயல்கள், திட்டங்கள், சித்தங்கள் அனைத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்மளுடைய சொந்த விருப்பத்தின்படி, திட்டத்தின்படி நம்ம செஞ்சு அது தப்பு. இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற இந்த இருதயமும் நம்மகிட்ட என்ன? இந்த இருதயமும் ஏறத்தாழ அநேகர்கிட்ட அது இல்லாமல் அங்க காணப்படுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயமானது தொடர்ந்து அனைத்து விஷயங்களிலும் தேவனுடைய சித்தத்தை அது தேடக்கூடியதாக. அதாவது தேவனுடைய வழிநடத்துதலை நாம கேட்டு பெற்றுக்கொண்டு தான் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா, அருமையானவர்களே, நம்ம எப்போதுமே நம்முடைய சிந்தையை ஜெப நிலையில வைத்துக்கொள்ளணும். ஆமா, ஜெப நிலையில் வைத்துக் ஜெப நிலை என்பது தேவனோடு நம்ம எப்போதும் என்ன? ஒரு உறவுக்குள் அவரை நோக்கி நம்ம இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். நம்முடைய மனநிலைமைய அங்க பத்தி பேசிட்டு இருக்கு. நம்முடைய சிந்தையை, நம்முடைய மனதை நாம் எப்போதும் தேவன்கிட்டயே வைத்துக்கொள்ளணும். ஒரு ஜெப நிலையில் அப்படின்னா ஒரு தொடர்பு நிலையிலேயே நாம வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கும். அப்பத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் யாரை நினைக்க முடியும்? தேவனை நாம நினைக்க முடியும். இப்ப நம்ம ஜெப சிந்தையோடு இல்லை என்றால், அல்லது தேவனோடு ஒரு உறவின் மனநிலையில் இல்லை என்றால், தொடர்ந்த மனநிலையில் இல்லை என்றால், நாம செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் நம்ம முதலாவது யாரை நினைக்க தேவனை நினைக்க மாட்டோம். அப்ப செயல்படக்கூடிய எல்லா செயல்பாடுகள்ல நம்ம யாரை நினைச்சுக்கிட்டு இருப்போம்? நம்மை நினைப்போம். என் குடும்பம் என்று நான் குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு இருப்பேன். என் பிள்ளைகள் என்று என் பிள்ளைகளை நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இதையெல்லாம் நினைத்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் காரியங்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் நகர்த்திக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் என்ன அவைகளுக்கான காரணங்களை சொன்னாலும் கூட, தேவனுடைய பிள்ளைகள் செயல்படும் அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய நடத்துதல் அறிந்து நாம இன்னும் இதற்கான எச்சரிப்பு என்ன தெரியுங்களா? ஏன் தேவன் இப்படி சொல்றார்? இது ஒருவேளை நமக்கு ஒரு கடினமா இருக்கிறது போல தோணலாம். கஷ்டமா இருக்கிறது போல தோணலாம். ஆனால் இது கடினம், கஷ்டம் இல்ல. தேவன் என்ன அன்பின் அக்கறை கொண்டு சொல்றார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்மை சிக்க வைக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. சிக்க வைக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான், நீங்கள் உங்கள் வழிகளில் என்னை யார் தான் சொல்ல முடியும்? தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். அப்ப நாம சிக்கிக் கொள்ளக் கூடாதுன்னா, யாரை நினைக்கணும்? சரி, சிக்கிக் கொள்ளுதல் என்பது என்ன? இந்த உலகத்துல நம்ம சிக்க வைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, அதற்கும் வரிசைப்படுத்துற நம்முடைய மாம்ச கனவுகள். மாம்ச கனவு. உண்மையிலே இந்த மாம்சம் எவ்வளோ கனவுகள் காணும். எண்ணற்ற கனவுகள். ஆக்சுவலி ஆவிக்குரிய பிள்ளைகள் மாம்ச கனவு காண்பது அபத்தமானது. அருவருப்பானது. ஆனா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று நினைத்தாலும் கூட, நம்ம உணர்ந்தாலும் கூட, அநேக சமயத்துல இந்த மாம்சம் அதற்கே உரிய கனவுகளுக்கு, ஆசைகளுக்குள்ள, நோக்கங்களுக்குள்ள அது என்ன பண்ணுது? அது அப்படியே போக ஆரம்பிக்குது. சில சமயத்துல அது நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலைகளையும் அது செய்யும். ஆனால் மாம்சத்தின் கனவுகள், நோக்கங்கள், ஆசைகள், இச்சைகள் இவைகள் எது ஒன்றுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடியவைகள் அல்ல. தேவனிடமிருந்து வருதா இது? தேவனிடமிருந்து வரக்கூடியவை. ஆகவே இவைகள் தான் சிக்க வைக்கக்கூடிய விஷயம். அப்ப தேவனுடைய அருமையான இந்த ஒரு வாழ்க்கையில அவர்கள் கடந்து போகக்கூடிய பாதையில அவர்களை சிக்க வைக்கக்கூடிய ஆகவே அருமையானவர்களே, நமக்கான தேவனுடைய ஏற்பாட்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? நாம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல கர்த்தர் நம் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார்
என்கின்ற இந்த உணர்வை ரொம்ப அதிகமாக்கிக் கொள்கிற வார்த்தையும் நமக்கு நம்முடைய 7ஆம் தூதன் 1874ல வந்துட்டாரு. ஆனா கர்த்தர் வந்திருந்து ராஜரீகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற உணர்வு இன்னைக்கு நம்ம யார்ட்டயாவது இருக்கு. அந்த விசுவாசம் இருக்கு. வந்துட்டார். எப்ப வந்துட்டார்? வருஷம் சொல்லிருவோம். 1874 வந்துட்டார். சரி இப்ப எங்க? இப்ப எங்க? சரி வந்ததிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் வந்ததிலிருந்து அவர் செய்யக்கூடிய காரியத்துல, இந்த உலகம் எப்படி கடந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, கர்த்தர் பிரசன்னமான நாளிலிருந்து, அவருடைய பிரசன்னத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டு உலகத்தை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போவதற்கு ஏற்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கார். ஆகவே அவருடைய பிரசன்னத்தின் நாளை நம்ம என்ன பண்ணிக்கணும் நாமோ? கர்த்தர் நம் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார் என்பதை அதிகமாக உணர்ந்து கொள்ளணும். அதிகமா உணர்ந்து கொள்ளணும். அப்படி உணர்ந்து கொள்ளும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய எந்த செயல்பாடுகளுக்கும் நம்ம யார்ட்ட போயிருவோம் நம்ம. தேவனே உங்களுடைய வழிநடத்துதல் உங்க சித்தம் என்னன்னு நம்ம கர்த்தர் வந்துட்டார் என்று சொல்லி, ஆனால் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார் என்கின்ற உணர்வு இல்லை என்றால், நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுருவோம் நம்ம? நம்மளுடைய வழியில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ம தேட மாட்டோம். கர்த்தரை தேடாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவோம்? அவரை நினைக்க மாட்டோம். அவரை நினைக்காமல் நம்ம பாதைய நாமளே செவ்வையாக்கிக் கொள்வோம் என்கின்ற ஏற்பாட்டுக்குள்ள போய்டுவோம். கர்த்தர் என்ன செய்ய முடியாது? பாதைகளை செவ்வைப்படுத்த முடியாது. ஆகவே அருமையானவர்களே, வளர்த்துக் கொள்ள வேண்டிய உணர்வு ரீதியிலான விஷயங்கள் இன்னும் பார்க்கும்போது, நாமோ தேவன்ட்ட, கர்த்தர்கிட்ட அதிகமா பேசிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல. நாம் அவர்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். யாரை? நம்முடைய தேவனையும், நம்முடைய கர்த்தரையும் கற்றுக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட காலங்கள், இந்த காலங்கள்ல நம்ம இவைகளை செய்யவில்லை என்றால், நம்ம தேவன்கிட்டயும், கர்த்தர்கிட்டயும் பேசாமல், அது பேசுறது எதை குறிக்குது? நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரோட மட்டுமே ஐக்கியம் வச்சிருக்கணும். யாரோட மட்டுமே தொடர்பு வச்சிருக்கிறோம். அதிகமா பேசுறவன்ட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய காரியங்களை கொண்டு போய் சேர்ப்போம். என்ன செய்யலாம்? எது செய்யலாம்? நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? என்று நம்ம யார்ட்ட பேசுவோம்? அதிகமா தொடர்புல இருக்கிறவங்கட்ட நம்ம பேசுவோம் இல்லைங்க. அப்ப நாம் கர்த்தரையும், நம்முடைய தேவன்ட்டயும் அதிகமா அது மட்டும் இல்ல. அவங்களை யார் யார் என்று அவர்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா? அருமையானவர்களே, இப்படியாக நாம் தேவனை சார்ந்து அவரை நம்பும்போது, அவரை மட்டுமே நாம நம்பும்போது, அவருடைய வழிநடத்துதலை மட்டுமே நாம எப்போதும் தேடக்கூடியவர்களாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் உண்மையுள்ளவரா உண்மையுள்ளவரா. நம்ம நெறைய சமயத்துல சொல்லுவோம். தேவன் உண்மை நடத்துவார். ஆனா அவர் நம்மை நடத்துவதற்கு ஏதுவாக நாம என்ன பண்ண மாட்டோம். அவருடைய நடத்துதலை நம்ம சார்ந்து இருக்கோம். அப்போ தேவன் யாருக்கு உண்மையுள்ளவர்? யார்கிட்ட உண்மையாக தேவன் இருக்க முடியும்? ஆ அவரை நம்பி, அவரை சார்ந்து நாம இருக்கும்போது மட்டுமே, அப்படிப்பட்ட தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவரா என்று ரொம்ப விசேஷமாக வார்த்தைகளை நம்ம அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் தேவனுடைய வழிநடத்தல் கேட்க மாட்டோம். கேட்கறதுக்கு விரும்ப மாட்டோம். தேவ சித்தம் அறிந்து கொள்ளாமல் நம்ம இருந்திருப்போம். ஆனா தேவ சித்தம் இதுக்கெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணுமா? அப்படின்ற எண்ணங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில அங்க இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் சஜஷன் சகோதரர் வைக்கிறாரு. தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவா தெரியல அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நீங்க அவசரப்படாதீங்க. உங்களை நீங்களே நடத்திக்க என்ன சொல்றாரு? தேவனுடைய நடத்துதல் தெரியல. என்ன பண்ணிரணும் அப்படின்னா? சைலன்ட் ஆயிருங்க, அமைதியா இருங்க, விட்டுருங்க. எதுவுமே செய்யாதீங்க. தேவனுடைய நடத்துதல் தெரியல. ஒருவேள நாம் சவுலைப் போல நம்ம நடந்துட்டோம்னு வைங்க. நம்மை நாமே நடத்திட்டோம்னா என்ன வரும்? ஆசீர்வாதம் வருமா? அல்லது என்ன வரும்? சாபம் வருமா? சாபம் தான் வரும். இப்போ தேவ சித்தம் தெரியலாட்டினா, நம்மை நாம் நடத்திக் கொள்ள அது மட்டும் இல்ல, எந்த அவசரமும் படக்கூடாது. ஏங்க ரொம்ப அவசரமான காரியம். எவ்வளவு அவசரமா இருந்தாலும் அவசரப்பட வேணாம். தேவ சித்தம் தெரியல, வழிநடத்துதல் தெரியல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியம். என்ன வேணாலும் இருக்கட்டும். தேவனுடைய வழிநடத்துதல் தெரியலாட்டினா, நாம் அந்த காரியத்தை செய்வதற்கான
நடத்துதலுக்குள்ள நம்மை நாம என்ன பண்ணிக்க கூடாது? நடத்திக் கொள்ள யார் சொல்றா? இதை நீங்களே நடத்திக் கொள்ளாதீங்க யார் சொல்றா? தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லக்கூடிய புத்திமதிகள் என்று நம்ம ஆகவே அருமையானவர்களே, இதைத் தொடர்ந்து தேவன் அங்க சொல்லக்கூடிய விஷயம் ஆச்சரியமா சுய புத்தியில நம்ம சாய ஆரம்பிச்சுட்டோம். அல்லது நம்முடைய வழிகளில் நம்மை நாமே நடத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நாமோ கர்வத்துக்குள் ஆக ஆரம்பிச்சுருவோம். சுய கர்வத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுருவோம். அந்த சுய கர்வமும் உங்களுக்கு ஆகாது. அது ஆபத்து என்றுதான் 7வது வசனம். "நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு" நெறைய சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? தெரியாதா? எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? என்று நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை நாமே ஞானியாக, நம்மை நாமே பெரிய ஆட்களாக நம்ம நினைத்து ஒரு வசனம் பாருங்க. 5வது வசனம். அப்படியே இளைஞர்களே, அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் நிற்கிறார். அப்படின்னா, ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மையை அணிந்து கொண்டவர்களா? அப்படின்னா, நம்மை நாமே ஞானி என்று நினைக்கிறது, நமக்கான ஞானம் யாரு தான்? தேவன் தான். கர்த்தர் தான். நம்மை நாம் ஞானி என்று நினைத்துக் கொள்வது, அது பெருமை. அப்ப தாழ்மை இல்லாமல் போகும்போது அது என்ன ஆகுது அது? தேவனுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய, தேவன் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எதிர்நிலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. ஆகவே நாம வாழ்க்கையில மனத்தாழ்மையை அடிப்படை உள்ளவர்களாக நாம் இருக்கோம். புத்திமதி தீமையை விட்டு விலகி இருங்க. ஆமா, தீமையை விட்டு என்ன தீமையை விட்டு விலகுதல்னா என்ன? தீமையை விட்டு விலகுதல்னா உலகத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லாமே என்னதான்? இந்த உலகமே என்ன உலகம்? தீமையின் உலகம். ஆகவே தீமையை விட்டு விலகுங்க என்றால், இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தில் இருந்தும் உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க? உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் எளிமையா இந்த ஒரு வார்த்தையை அங்க இதை கடந்து ரொம்ப முக்கியமா அவர் தேவனுடைய புத்திமதிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கான நம்முடைய வாழ்க்கையில அருமையான சகோதர சகோதரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய புத்திமதிகளுக்கு உரியவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நிறைய வழிகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனா இதெல்லாம் தேவனுடைய ஒரு விசேஷித்த தெய்வீக நோக்கத்திற்காக தான் தேவன் அந்த 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 விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாங்கக்கூடிய அனுபவங்கள் எவ்வளவு வீரியத்தோடு அனுபவம் நிறைந்ததாக இருந்துட்டாலும் கூட, ஆனா அதனுடைய அதிர்வுகள் இருக்கு இல்லைங்களா? அதிர்வுகள். அந்த அதிர்வுகள் தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது. வலி இருக்கும். ஆனா அந்த வலி நம்மள என்ன பண்ணாது. நெறைய சமயங்கள்ல நமக்கு இந்த மாம்சத்துல நெறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அது தேவனுடைய பிள்ளைகள என்ன பண்ணாது. அது சேதப்படுத்தாது. அதைத்தான் என்ன சொல்றார்ன்னா, 8வது வசனத்துல இந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா என்ன இருக்கு? நெறைய வலிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் இருக்கும். ஆனா அதனுடைய அதிர்வுகள் உங்களை சேதப்படுத்தாது. அது உங்களை ஒண்ணும் பண்ணாது என்கின்ற வார்த்தையை தான் அவரு 8வது வசனத்துல 9வது, 10வது வசனம் ரொம்ப முக்கியமான புத்திமதிகள் தேவனுடைய. இத நம்ம பார்க்கலாம். 9வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என்ன சொல்றாரு? "உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பெலனாலும் கர்த்தரை கனம். கனம் பண்ணு." ரொம்ப எளிமையான வார்த்தை. ஆனா ரொம்ப ஆழமாக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்ப இந்த வார்த்தைய தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஆனா பொதுவாகவே நம்மளுடைய பொருள் மற்றும் நம்முடைய விளைவின் முதற் பலன் ஃபர்ஸ்ட் அது எங்க தான் போகும்?
உண்மையாது தேவனுக்கு தான் உண்மையாகவா? இருந்தாலும் விளைவின் எல்லா விஷயத்திலுமே தேவனை என்ன பண்ணிரு? யெகோவா தேவனை நீ கனம் பண்ணி. கனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் நம்முடைய தாளந்துகள் அனைத்தாலும் தேவனை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். நம்ம என்ன தாளந்து இருக்குது? அல்லது விளைவின் முதற் பலன். விளைவின் முதற் பலன்னா என்ன? இப்ப உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பரிச்சயமானதுதான். கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கு. மாசத்துல மாசம் மாசம் சம்பளம் வாங்குறோம். சம்பளம் வாங்குன உடனே எடுத்து எங்க எதற்காக தான் வைப்போம்? காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் எடுத்து வைப்போம். செய்யறோமா இல்லையா? நம்மளுடைய தேவைகளுக்கு தான் நம் ஃபர்ஸ்ட் இதுதான். நான் செஞ்சு முடிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இது அந்த நாள்ல நடக்கிறது இல்ல. முன்னாடியே அந்த திட்டமெல்லாம் ஆயிரும். ஒரு பிளான் போட்டு எல்லாம் பண்ணி என்ன பண்ணிருவோம். இல்ல எக்ஸ்ட்ரா பிளான் போடும்போது என்ன ஆயிடும்? அப்ப இங்க கன்வென்ஷன் அல்லது இங்க ஏதாவது எக்லீசியாவினுடைய காரியங்கள் அறிவிப்பு வரும். அப்ப வரும்போது என்ன ஆயிடும்? என்னது? வாய்ப்பு இல்லையே! இல்லைங்க. இது மாரி பல அருமையான சகோதர, சகோதரிகளுக்கு வாய்ப்புகளே அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? எங்க சொல்லிர்றோம்? நம்ம இருதயத்திலே சொல்லிருவோம். நம்முடைய சிந்தையும் அதை நோக்கி வராது. நம்முடைய கரங்களும் என்ன? அதை தேவனுடைய ஏற்பாட்டுல தேவன் நம் முன்வைக்கக்கூடிய காரியத்துல கனப்படுத்துவதற்கான அந்த மனநிலைய ஆகவே உன் பொருளாலும் விளைவின் எல்லா முதற் பெலனாலும் யாரை எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளில் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம். அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவங்களுக்கு முன்பாக வச்சிருக்கக்கூடிய ஏற்பாட்டுல, என்னுடைய பங்கு என்ன? நான் என்ன செய்ய முடியும்? என்று என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஏற்பாடுகள், அவைகளைத்தான் என்ன பண்ணணும்? இருக்கோ இல்லையோ ஓப்பனா சொல்லணும்னா, நமக்கு இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை சிந்திக்கணும்? தெய்வீக காரியங்கள், பணிகள், தேவ ஏற்பாடுகள், தேவனை கனம் பண்ணுவதற்காக தேவன் நமக்கு குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே உங்களுக்கு எடுத்துரும். கர்த்தர் இயேசுவினுடைய காலத்துல கர்த்தர் தேவாலயத்துல காணிக்கை பெட்டி அருகே அமர்ந்து ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாராம்? பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள், அர்ப்பணிப்பின் பிள்ளைகள், அப்ப அவங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பாரா? இருக்க மாட்டாரா? கர்த்தர் கடந்து போன வழியில, தன்னுடைய பின்னடியார்கள் கரெக்ட்டா நான் கடந்து போனது போல தான் இவங்க கடந்து வர்றாங்களான்னு பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? நாம இந்த ஸ்டெப் வேணாம். அப்படியே இன்னொரு ஸ்டெப் அங்கிட்டு தாவி போயிரலாம்ன்னு போ முடியுமா? கர்த்தர் இங்கெங்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து வச்சது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் புதுசா என்ன பண்ணிடுறேன், இந்த வழிய எடுத்துக்கிறேன். ஆனா ஃபுட் ஸ்டெப் எனக்கு வேணாம். வேற ஸ்டெப் வச்சுக்கிறேன்னு நம்ம வைக்க முடியுமா? அப்படித்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் பண்றோம். இப்போ நம்முடைய மாம்சம் பாருங்க, ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தேவன் சொல்றார், "பொருளாலும் நிறைவின் எல்லா தேவனை" ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இப்படி செய்து தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் 10வது வசனம். அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். உன்னுடைய ஆலைகள் திராட்சைரசம் புரண்டோடும். 2020 வாக்குத்தத்தம் 2020 வாக்குத்தத்தம். இதுல உங்களுடைய களஞ்சியம்லாம் என்ன ஆயிரும்? போகுது. கொட்டுன்னு கொட்ட போறீங்க. இந்த வார்த்தை நமக்குரியது. நேரடியா இந்த வார்த்தை யாருக்குரியதல்ல. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நேரடியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்கு பொருத்தக்கூடாது. இது சபைக்கு பொருந்தாது. இந்த வார்த்தை சபைக்கு பொருந்தும். மாறாக நாம் தேவனுடைய நோக்கத்திற்காக நம்முடைய பொருளாக இருக்கட்டும், நம்முடைய பணமாக இருக்கட்டும், திறமைகளாக இருக்கட்டும், நம்மையே நம்ம தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய விஷயத்துல, நம்ம அனைத்தையும் தேவனுக்கென்று பிரதானமாக நம்ம பயன்படுத்தும்போது, தேவன்
அவர்களுக்கென்று, அதாவது நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணிருவார்? என்ன பண்ணிருவார்? நிச்சயமாக குடுப்பார். என்ன பண்ணுவார்? நிச்சயமாக குடுப்பார். இப்ப தேவன் திருச்சபைக்கு தருவேன் என்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மத்தவைகளோடு என்ன பண்ண முடியாது நம்ம. ஒப்பிட்டு பார்க்கவோ, நம்ம பொருத்தி பார்க்கவோ முடியவே முடியாது. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன? தனித்துவமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக யாருக்கு உண்டு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உண்டு. நமக்கு என்று தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியே தீருவார். குடுத்தே தீருவார் என்பதை ரொம்ப தெளிவாக ஆகவே அருமையானவர்களே, பாருங்க இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 10 வரை இருக்கக்கூடிய தேவனுடைய புத்திமதிகள். இன்னும் போகுது. அது வேற. பாருங்க இவைகள்ல தேவன் நமக்கு பிரதானமாக தன்னுடைய பிள்ளைகள் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், காணப்படணும், வாழணும் என்கின்ற காரியத்தை தேவன் என்ன பண்றார்ன்னா, ஆகவே இப்ப நம்ம மீண்டுமாக அந்த வசனம் 1 10 வரை வாசிச்சு நம்ம பாடத்தை முடிக்கலாம். என் மகனே, போதகத்தை மறவாதே. இருதயம் என் கட்டளைகளை காக்கக்கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப் பண்ணும். உண்மையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பது. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் ஒட்டிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆலைகளில் திராட்சை ரசம். சரியாக தேவனுடைய புத்திமதிகளுக்கு இணங்க நம்ம தேவன் நம்முடைய ஆவியை தந்து தேவன் தாமே